இன்று கடவுளின் வார்த்தை நாள் 24/1/26. ஆமோஸ் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. 8ஆம் வசனம். கர்த்தர் என்னை நோக்கி, ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். தூக்குநூலை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது ஆண்டவர், இதோ இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் நடுவே தூக்குநூலை விழுவேன், இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். 9ஆம் வசனம். ஈசாக்கின் மேடைகள் பாழும், இஸ்ரவேலின் பரிசுத்த ஸ்தலங்கள் அவாந்தரமுமாக்கப்படும். நான் யெரொபெயாம் வீட்டாருக்கு விரோதமாய் பட்டயத்தோடே எழும்பி வருவேன் என்றார். 10ஆம் வசனம். அப்பொழுது பெத்தேலில் ஆசாரியனான அமத்சியா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யெரொபெயாமுக்கு ஆள் அனுப்பி, ஆமோஸ் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நடுவே உமக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணுகிறான். தேசம் அவன் வார்த்தைகளையெல்லாம் சகிக்க மாட்டாது. 11ஆம் வசனம். யெரொபெயாம் பட்டயத்தினால் சாவான் என்றும், இஸ்ரவேல் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்படுவான் என்றும் ஆமோஸ் சொல்லுகிறான் என்று சொல்லச் சொன்னான். 12ஆம் வசனம். அமத்சியா ஆமோஸை நோக்கி, தரிசனம் பார்க்கிறவனே, போ, நீ யூதா தேசத்துக்கு ஓடிப்போ, அங்கே அப்பம் தின்று அங்கே தீர்க்கதரிசனம் சொல்லு. 13ஆம் வசனம். பெத்தேலிலே இனி தீர்க்கதரிசனம் சொல்லாதே, அது ராஜாவின் பரிசுத்த ஸ்தலமும் ராஜ்யத்தின் அரமனையுமாயிருக்கிறது என்றான். 14ஆம் வசனம். ஆமோஸ் அமத்சியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல, நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டத்திப் பழங்களை பொறுக்கிறவனுமாயிருந்தேன். 15ஆம் வசனம். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறபோது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். 16ஆம் வசனம். இப்பொழுதும் நீ கர்த்தருடைய வார்த்தையை கேள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொல்லாதே, ஈசாக்கின் வம்சத்தாருக்கு விரோதமாக ஒன்றையும் சொல்லாதே என்று சொல்கிறாயே. 17ஆம் வசனம். இது நிமித்தம் உன் பெண்ஜாதி நகரத்தில் வேசியாவாள், உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள், உன் வயல் அளவு நூலால் பங்கிட்டுக் கொள்ளப்படும், நீயோவெனில் அசுத்தமான தேசத்திலே செத்துப்போவாய், இஸ்ரவேலும் தன் தேசத்திலிருந்து சிறைபிடித்துக் கொண்டு போகப்படுவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம் வரை. பின்பு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடை இருந்தது. 2ஆம் வசனம். அவர், ஆமோசே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். பழுத்த பழங்களுள்ள ஒரு கூடையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முடிவு காலம் வந்தது, இனி அவர்களை மன்னிக்க மாட்டேன். 3ஆம் வசனம். அந்நாளிலே தேவாலய பாட்டுக்கள் அலறுதலாக மாறும், எல்லா இடத்திலும் திரளான பிரேதங்கள் புலம்பலில்லாமல் எரிந்துவிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனம். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்களை ஒழிய பண்ண எளியவர்களை விழுங்கி. 5ஆம் வசனம். நாங்கள் மரக்காலை குறைத்து சேக்கல் நிறையை அதிகமாக்கி கள்ளத்தராசினால் வஞ்சித்து தரித்திரரை பணத்துக்கும் எளியவர்களை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் கொள்ளும்படிக்கும் தானியத்தின் பதரை விற்கும்படிக்கும். 6ஆம் வசனம். நாங்கள் தவசம் விற்கத்தக்கதாக மாத பிறப்பும் நாங்கள் தானியத்தின் பண்டசாலையை திறக்கத்தக்கதாக ஓய்வு நாளும் எப்போது முடியும் என்று சொல்லுகிறவர்களே, இதை கேளுங்கள். 7ஆம் வசனம். அவர்கள் செய்கைகளையெல்லாம் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்று கர்த்தர் யாக்கோபுடைய மகிமையின் மேரில் ஆணையிட்டார். 8ஆம் வசனம். இது நிமித்தம் தேசம் அதிரவும் அதன் குடிகளெல்லாம் துக்கிக்கவும் எங்கும் நதிகளாய் புரண்டோடவும் எகிப்தின் ஆற்று வெள்ளத்தைப் போல் அடித்து பெருவெள்ளமாகவும் வேண்டாமோ? ஆமேன்.